நான் என்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் நான் விட்டு விலகி நின்று பார்க்கும்போது நான் யார்? அப்போ மனிதன் எங்கிருந்து வந்தான்? அவன் யார்? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில நான் யார் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று திருமூலர் தன்னுடைய பாடல்ல சொல்றார். முதலில் ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில உடலை எடுத்து பிறந்திருக்கிறோம். மனித பரிணாம வளர்ச்சியை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மனிதன் ஓர் அறிவிலிருந்து 5 அறிவாக வளர்ந்து 5 அறிவிலிருந்து 6வது அறிவாகிய மனிதனாக வந்திருக்கின்றான். விலங்கினத்திலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான். இந்த பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சியில நம்ம யோசிக்க வேண்டியது மனிதனுக்குள்ள எல்லா விலங்கின குணங்களும் இருக்கிறது. சரியான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வரும்போது மனிதர்கள் எல்லோரும் தன்னுடைய விலங்கின குணத்தை ஏதோ ஒரு வழியில இது தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கிறது. அப்போ மனிதன் எங்கிருந்து வந்தான், அவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்க்கக்கூடிய அவசியம் இன்னைக்கு இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன செய்யறோம், நம்முடைய உடலோடு நம்மை அடையாளப்படுத்தி நான் ஒரு பலசாலி, நான் ஒரு சோம்பேறி, நான் ஒரு உடல் பலகீனம் இல்லாத, நான் நோயாளி, நான் நோயற்றவன் என்று உடலோடு நம்மளுடைய அடையாளத்தை நம்ம அல்லது நம்முடைய அறிவோடு வச்சுக்கிட்டோம். நான் பெரிய அறிவாளி, எனக்கு தெரியாத விஷயமே ஒன்றும் கிடையாது. அல்லது நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று நம்முடைய பணத்தோடு அடையாளப்படுத்துறோம். நான் ஏழை, என பணம் இல்லைங்கிறதுனால பணத்தோடு அடையாளப்படுத்துறோம். நான் ஒரு கவிஞன் என்று அடையாளப்படுத்துறோம். இப்படி நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு அடையாளத்தை நம்ம அடையாளப்படுத்தி நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். உண்மையிலே நம்ம எல்லா அடையாளங்களையும் தொடர்ந்த பிறகு, எல்லா அடையாளங்களையும் விட்டுவிட்ட பிறகு நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? அப்ப அந்த இடத்துல நான் யாருங்கிற கேள்வியை வைக்கணும். நான் என்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் நான் விட்டு விலகி நின்று பார்க்கும்போது நான் யார்? அப்போ நம்ம மனம்தான் ஒரு சிந்திக்கக்கூடிய கருவியா இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் சிந்திச்சு வச்சிருக்குது இப்படி இப்படின்னு. மனதின் கற்பிதம், மனம் கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் எல்லாமே. நம்ம வாழ்வதற்கு என்று ஒரு முறை வச்சிருக்கோம். ஆனால் ஆன்மீகம் என்ற முறையில ரொம்ப டீப்பா சிந்திக்கணும். நீங்க இந்த உலகத்தோடு வச்சு ஆன்மீகத்தை பார்க்கக்கூடாது. ஆன்மீகம் என்ற முறையில எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்துட்டு தான் ஆன்மீகம். நான் எல்லா அடையாளங்களையும் விட்டுவிட்ட பிறகு என்னுடைய மனம் எல்லா சிந்தனைகளையும் கற்பனை பண்ணி தான் வச்சிருக்கு, நான் அவ்வளோத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகும்போது, நான் என்ற எந்த ஒரு ஐடென்டிட்டியும் நம்மகிட்ட இல்லாத போது நம்முடைய கான்சியஸ் ஆனது ஏகமாக இந்த பிரபஞ்சம் அளவு விரிஞ்சு நிற்கும். அதை தான் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று அவ்வை பாட்டி கூட அதுக்கு நம்ம முன்னோர்கள் சாட்சின்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. நாம் ஒரு சாட்சியாக இருப்போம். நம்ம எல்லாமே ஒரு நான் என்பதே டோட்டாலிட்டி வந்துடும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதியார் சொல்றது போல எல்லாமே ஒன்னஸாக நமக்கு காட்சியளிக்கும். இந்த ஒரு பர உணர்வை பெறுவது தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில நான் யார் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு மார்க்கமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் தவிர்த்து ஜாதிய அடையாளம், மத அடையாளம், இன அடையாளம், மொழி அடையாளம், கருத்தியல் அடையாளம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இயல்பு தன்மையில இருந்து சிந்திக்கும் போதுதான் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய பெரும் அன்பு நமக்குள்ள வரும். அது எந்த விதமான கள்ளங்கபடமற்ற, எதிர்பார்ப்பற்ற, தங்கு தடையில்லாத அந்த அன்பை ஒரு மனிதன் உணரத் தொடங்குவான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் உணர ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் இந்த உலகம் சமாதானத்துக்கு வரும். எல்லாரும் உணரணும்னு சொல்லிட்டு நம்ம உணராம இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம ஒவ்வொரு மனிதனும் இதற்கான ஒரு மெனக்கெடுதலை எடுத்து நான் யார் அப்படிங்கிறத 2 விதமாக, ஒன்று இன்டலெக்சுவலாகவும் புரிந்து கொள்வது, இன்னொன்று கண்களை மூடி அமர்ந்து தியானத்தின் மூலமாக உணர்ந்து கொள்வது. இந்த 2ஐயும் செய்யும் போது மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மிகவும் தெளிவாகவும், எப்படி தெள்ளத் தெளிந்த நீரோடை எப்படி இருக்கிறதோ அதே போல் அவனுடைய வாழ்க்கை மிக தெள்ளத் தெளிவாக செல்லும் என்பது ஒரு நம்பிக்கை. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.